ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியணைச்ச நாமத்தில் இந்த காலை ஆராதனையிலே ஒளிப்பிழையின் வாயிலாக உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஆராதனைக்கு ஆயத்தமாக யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எங்கள் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அருமையானதொரு காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, நீர் ஒருவரை துதிக்க பார்த்திரு, நீரே மகிமைக்கு உரியவர் ராஜா. ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இது உலகத்தின் முடிவு எந்தமும் சகல நாட்களிலும் நீர் எங்களோடு கூட எல்லா சூழ்நிலையில் மத்தியிலும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஒன்றாக ஆவியில் இணைந்தவர்களாக உம்மை ஆராதிக்கவும் உம்மோடு பேசவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நாங்கள் இப்பொழுது ஆயத்தமாகிறோம் ராஜா. எங்களை அறிந்திருக்கிறேன், எங்கள் உள்ளங்களை அறிந்திருக்கிறேன், எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறேன் ராஜா. ஆகவே உம்முடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இருந்த வண்ணமாக நாம் 200 கீதங்கள் 49வது பாடல், தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் துதி உமக்கே என்ற பாடலை நாம் உணர்ந்தவர்களாக பாடலாம். 200 கீதங்கள் 49வது பாடல். தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் துதி உமக்கே, நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தோய் நித்தியம் துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தோய் நித்தியம் துதி உமக்கே. சத்துரு பயங்களின்றி நல்ல நீத்திரை செய்யமை பத்திரமாய் சீராட்டி ஒரு கீ சுற்றிலும் கோட்டையானா, பத்திரமாய் சீராட்டி ஒரு கீ சுற்றிலும் கோட்டையானா. விடிந்திருள் ஏகும் வரை கண்ணின் விழிகளை மூடாமல் குடிகொள் தாய்போல் படிமிசை எமது துணையென காத்தவனே. துடிகொள் தாய்போல் படிமிசை எமது துணையென காத்தவனே. காரிருள் அகன்றிடவே நல்ல கதிர் ஒளி திகழ்ந்திடவே, பாரிதை புரட்டி உருள செய்தேகன் பாங்கு சீராக்கி வைத்தான். பாரிதை புரட்டி உருள செய்தேகன் பாங்கு சீராக்கி வைத்தான். இன்றை தினம் அதிலும் தோளில் எந்தெந்த வகைகளிலும் உந்திரும் மறை
மறைபடி ஒழுகிட எமக்கருள் ஊன்றி காத்து கொள்வாய். உந்திரு மறைபடி ஒழுகிட எமக்கருள் ஊன்றிய காத்து கொள்வாய். தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தோய் நித்தியம் துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தோய் நித்தியம் துதி உமக்கே. இந்த இடத்துல ஜெபம் செய்வோம். வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். தேவனிடத்தில் திரும்பும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இருந்த இடத்துல நம்மை நாமே உணர்ந்தவர்களாக ஆண்டவரை விட்டு தூரம் சென்ற காலங்களையும் நேரங்களையும் நினைத்தது என்னுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவர், மகனை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் இளைப்பாறுதல் கொடுக்க ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறான். ஆக அவரிடத்தில் திரும்பி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக நம்மை நாமே நோக்கி பார்த்து நம்முடைய சுற்றில் இருக்கிறவர்களுக்கும் தேவனுக்கும் விரோதமாக செய்த குற்றங்களை குறைவுகளை இப்பொழுது நாம் மனதார அறிக்கையிடப் போகிறோம். தன் பாவங்களை வரைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் அழைக்கிறாரே. இப்பொழுது இந்த சமயத்தில் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிட போகிறோம். யாவரும் இணைந்தவர்களாக பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை எடுப்பதன் மூலமாக பாவங்களை அறிக்கையிடுவோமா? சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, அவை போன ஆண்டுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி விளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விருதமாய் நாங்கள் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச்சித வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ளவளாகிய குற்றவளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய வருஷத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆமேன். யாவரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். யாவர் முட்கார்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வேத பகுதி சாலமோனுடைய நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வசனங்கள். நீதிமொழிகள் அதிகாரம் 3
வசனங்கள் 1 முதல் 11 வரை அடங்கிய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்கள் காண்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன். இன்றைக்கு ஏ பிரவீன்குமார், பி பெபிக்சன், ஆர் விஷாலி. 17ஆம் தேதி திங்கட்கிழமை திரு எஸ் ஜோசப் ஜெயராஜ், திரு சாலமோன் பாக்கியராஜ், ஏ எல்ஸ்டின், கே இவாஞ்சலின் லின்சி, ஜோசப் கிளாட்வின். 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருமதி மெர்லின் ஜாய்ஸ் ராஜ்குமார், திருமதி ஜெபபாலின் ஐசக் நேசகுமார், எம் ஜெஸ்ரில் ஜெரோஃபினா. 19ஆம் தேதி புதன்கிழமை ஏ ஞான பிரதீபா, எஸ் ஆண்ட்ரியா டாரதி, திருமதி தேவ களஞ்சியம் ஆபிரகாம். 20ஆம் தேதி வியாழக்கிழமை திருமதி ஜென்சியா சுரேஷ், திருமதி ஜெபமணி ராஜாமணி, ஏ ஆசிர் ஜெபகுமார், ஜி ஜேக்கப், திரு எம் ஆபிரகாம், திரு எஸ் ஜான் தேவதாஸ். 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திரு எட்வின் தங்கையா, எஃப் சிம்சோன், எம் ஜெனோலின், ஆர் ஜெயலின் கிரைஸ், திருமதி டயானா நான்சி புனிதா மார்ஷல், திருமதி ரீட்டா தாசன் சுரேஷ். 22ஆம் தேதி சனிக்கிழமை திருமதி விக்டோரியா ஜேக்கப், திருமதி செந்தாமரை அருள் தேவதாசன், டி ஆஷிக் டென்னிசன், திரு டி தங்கராஜ், ஏ லிரிஷா, பி பிரேம்நாத் ஆகியோர் இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களை காண்கிறார்கள். இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாட்களை நினைவு கூறுகிற தம்பதியினர் பெயர்களை வாசிக்கிறேன். இன்று திரு ஜே எட்வர்ட் காமராஜ் குமார், ஜெஸ்லின் பிளாரன்ஸ் தம்பதியினர், திரு ஜே வின்சன் நவராஜ் கிறிஸ்டி தம்பதியினர், ஜி அந்தோனி வில்பர்ட் சிங், ஜெமா ஜாக்குலின் ஏஞ்சல் தம்பதியினர். 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரு இ ஸ்டீபன் நவராஜ், ஞான பொன்ராணி தம்பதியினர், பீட்டர் சுந்தர்ராஜ், ஜாஸ்மின் ஜான்சி தம்பதியினர், திரு ஜே ஜெயராஜ் மரிய செலின் தம்பதியினர். 20ஆம் தேதி வியாழக்கிழமை திரு அல்சன் பொன்சிங், திருமதி யஷ்யா ரஜிலா பிளஸி தம்பதியினர். 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திரு நெல்சன் ஜெபகுமார், விக்டோரியா ராஜகுமாரி தம்பதியினர், ஜோன்ஸ் ஆல்பர்ட், பெமிலா தம்பதியினர், காபிரியல் பாக்கியராஜ், ஜான்சி ஆரோக்கிய மேரி தம்பதியினர். 22ஆம் தேதி சனிக்கிழமை திரு சாலமோன் ராஜன், மென்சலின் பொன்னுத்தாய் தம்பதியினர், திரு ஜான் ஞானராஜ், ரேவதி தம்பதியினர், திரு ஆபிரகாம் ஜெபஸ்டின், ரேக்லின் பிரசன்னா தம்பதியினர் ஆகியோர் இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாட்களையும் நினைவுகூறினார்கள். பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை நினைவுகூறுகிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். உங்களுக்காக கொடுக்கப்படுகிற வசனம் சங்கீதம் 128:5 சொல்லப்பட்டதை போல, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிற எல்லா குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில்
சுகமாய் இருப்பார்கள். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கிருபையாக ஆண்டவரே, நீர் கொடுத்த மகிழ்ச்சியான மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர், இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிற அனைத்து குடும்பத்து பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதங்களை அவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்தும் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற வார்த்தையின்படி அருமையான பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை தேவன் ஏற்று வெளியிலே கொடுப்பீராக. சகலத்திலும் சம்பூர்ணமான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. சகல ஜனங்களை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்ன தேவன், அனைத்து குடும்பத்து பிள்ளைகளையும் உம்முடைய புகழ்ச்சினாலும் கீர்த்தினாலும் மகிமையினாலும் சிறந்திருக்க செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேசத்திலே சுகமாய் வாசம் பண்ணுவார்கள் என்ற வார்த்தைப்படி சுகமான வாழ்வை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் மேல சிவந்திபுரம் சேகரம் பரிசுத்த கல்வாரி ஆலய திருச்சபையை சார்ந்த திரு அந்தோணிராஜ், திருமதி தங்கராணி அவர்கள் குமாரன் செல்வன் ஏ ஆசிர் ஜெபகுமாரும், திருநெல்வேலி திருமண்டலம் அம்பாசமுத்திரம் சேகரம் பிரம்மதேசம் சபை பரிசுத்த திருத்துவ ஆலயத்தை சார்ந்த திரு மூக்கன், திருமதி சுப்புலட்சுமி அவர்களின் குமாரத்தி செல்வி எம் சண்முக சுபாவம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவதும் ஒன்றென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலமாக சேகர தலைவருக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கையாகும். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் மேல சிவந்திபுரம் சேகரம் பரிசுத்த கல்வாரி ஆலய சபையை சார்ந்து திரு ஜெயக்குமார் சாமுவேல், திருமதி ஜோதி கமலம் அவர்கள் குமாரன் செல்வன் எஸ் ஜோயல் ஸ்டீஃபனும், திருநெல்வேலி திருமண்டலம் நல்லூர் சேகரம் கருமொழித்து சபையை சார்ந்த திரு சொக்கலிங்கம், திருமதி கன்னிமரியாள் அவர்கள் குமாரத்தி செல்வி எஸ் விஜி செல்வியும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவதும் ஒன்றென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலமாக சேகர தலைவருக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை ஆகும். விவாகம் செய்து கொள்ளப் போகிற மணமக்களுக்காக நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குடும்பம் என்கிற பந்தத்தை கொடுத்து அதில் விசேஷமாய் நன்மையான ஈவுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விவாக அறிக்கையாக வாசிக்க கேட்ட அருமையான மணமக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். வருகிற நாட்களிலும் அருமையான பிள்ளைகளுக்கு நடைபெற இருக்கிற திருமண ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வேளையிலே அன்பு பிள்ளைகளையும் ஒரே குடும்பமாக இணைத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்துக்கென்று குடும்பத்தின் பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் தேவரே நம்முடைய கிருபையும் நம்முடைய சமாதானமும் நம்முடைய இரக்கமும் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு பிள்ளைகளுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய தயவு தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்போடு பிள்ளைகள் சென்று வரவும் பாதுகாப்பாக வாழவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த திருமண வைபவத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காணாவர் கல்யாணத்திலே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின தேவன் அன்பு குடும்பத்தாருடைய இல்லத்திலும் தங்கியிருந்து நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபையும் கர்த்தருடைய சமாதானமும் என்றென்று நம்மோடு தங்கியிருப்பதாக. நம்முடைய தேசத்திலே நாம் பார்க்கிற வண்ணமாக பலவிதமான கடினங்கள் கஷ்டங்கள் வழியாக மக்கள் கடந்து வருகிறார்கள். கொள்ளை நோய் அங்குமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள்.
ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேசத்திலே இருக்கிற இந்த சூழ்நிலைக்காக எல்லாரும் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வீடுகளிலே அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லா விதமான அற்புதங்களையும் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுப்பாடாக இருந்து கொள்ள வேண்டுமோ அதை கடைபிடிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு நம்ம கொடுத்திருக்கிற விதிமுறைகளின்படி நாம் சரியாக அதை கடைபிடித்து கொள்ளை நோய்க்கு தப்பித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இருப்பினும் தேவ சமூகத்திலே நீங்கள் வீட்டிலே அமர்ந்திருந்து வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரோடு உறவாடவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த உலகம் பொல்லாத உலகம், நிலையில்லாத உலகம் என்பதை இந்த கொரோனா வியாதி நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நிலையில்லாத இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்தியராகிய ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரோடு நேரத்தை செலவழிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகும்படி உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, ஏசாயா 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று ஆண்டவருடைய கிருபைகளை உணர்ந்தவர்களாக, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்ற பாடலை நாம் இருந்த இடத்திலே கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவன், அவர் வல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவன், அவன் வல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பற்றிக்க வந்தும் முற்றடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே, அவர் நல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் நம் பாதையின் ஒளியாய் நம்மை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்மை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும்
வீரநெகேமியா ஆவியை அளித்தே திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவன் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவன் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அன்பின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவரின் நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் உம்முடைய சத்திய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபையும் ஆண்டவருடைய சமாதானமும் நம்ம எல்லாரையும் வழிநடத்துவதாக. இந்த காலவேளையிலே சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பாகம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பாகம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி அருமையான ஒரு வேத வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உத்தமம் என்று சொல்லும்போது அதுக்கு அநேக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் என்ன என்று சொல்லும்போது, பொல்லாப்புக்கு விலகுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்கள் என்று சொல்லி அதற்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யாரை ஆண்டவர் உத்தமன் என்று சொல்கிறார்? பொல்லாப்புக்கும் பாவத்துக்கும் விலகுகிறவர்கள் உத்தமமான வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்கள், கர்த்தரோடு தொடர்பு வைத்திருக்கிறவர்கள் உத்தமமாய் வாழ முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு விளக்கம் தருகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே சாலமோன் ஞானி நீதிமொழியின் புஸ்தகத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். கேடகம் என்று சொல்லும்போது ஆங்கிலத்திலே ஷீல்ட் என்று சொல்லப்படுகிறது. ஷீல்ட் என்று சொல்லப்படும் போது அது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. கவரிங் என்று சொல்லப்படுகிறது. நம்மை சுற்றி பாதுகாப்பதற்காக, நமக்கு விரோதமாக எழும்புகின்ற சூழ்நிலைகள், நமக்கு விரோதமாக வருகின்ற நுகத்தடிகள், இவைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவிதான் அது கேடகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஷீல்டை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு விரோதமாக எழுகின்ற சாத்தானின் அந்தகார சக்திகள், அக்னி ஆஸ்திரங்கள் நம்மை தொடாதபடிக்கு
அது பாதுகாக்கிறது. ஆகவேதான் சாலமோன் சொல்கிறார், இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையும் உத்தமமாய் வாழும்போது ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பாதுகாவல் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சாலமோன் ஞானி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்கிறது. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்திலே உத்தமத்தோடு வாழும்போது கர்த்தருடைய பாதுகாவலை பெற்றுக்கொள்கிறோம். உத்தமத்தோடு வாழும்போது கர்த்தருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த காலகட்டம் ஒரு கொடூரமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் எப்பொழுது எந்த வியாதி வரும் என்று சொல்லி தெரியாத காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏழையோ பணக்காரனோ, படித்தவர்களோ படிப்பில்லாதவர்களோ, எந்த நிலையில் இருந்தாலும் இந்த கொரோனா தொற்று விடுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கடினமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே உத்தமம் நம்மை காக்க கடவுது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் அந்த உத்தமம் நம்மை காக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக வந்தேன். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? என் பிள்ளைகள் உத்தமத்திலே நிலைத்திருக்க வேண்டும், என் பிள்ளைகள் உத்தமமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அவருடைய முதல் பிரசங்கம் எதுவாக இருந்தது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணினார். காரணம் என்ன? இந்த உலகத்திலே மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மனம் திரும்பி கடவுளோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பொல்லாப்புக்கு விலகி, பாவத்துக்கு விலகி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தபடினாலே நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, பரலோக ராஜ்யத்துக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அந்த வேத வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அப்படி வாழுகின்ற மக்களுக்கு கர்த்தர் கேடகமாக, பாதுகாவலாக, அடைக்கலமாக இருந்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 91 சங்கீதத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே என் தேவன், நீரே என் கோட்டை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் அடைக்கலம். பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படுவதில்லை என்று சொல்லி அங்கே அருமையாக அங்கே தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கொள்ளை நோய்க்கு தப்பு வைக்கின்ற ஆண்டவர், அங்கே நமக்கு விரோதமாக வருகின்ற அம்புகளுக்கு தப்பு வைக்கின்ற ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆண்டவர் நமக்கு கோட்டையாக, அடைக்கலமாக, கேடகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உத்தமமாய் கர்த்தருக்கு முன்பதாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதத்தின் அடிப்படையிலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 3 காரியங்களை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. காரணம் என்ன? 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். உலகம் பாவத்திலே சுழன்று கிடக்கிறது. உலகம் பாவத்திலே உழன்று கிடக்கிறது. பாவத்திலே வாழ்கின்ற மக்கள் அங்கே தங்களுக்கு விருப்பமானதை செய்கிறார்கள். கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி, சுய இச்சையின்படி பாவம் செய்து வாழ்ந்து வந்தார்கள். இந்த பாவம் பெருகுகிறது. தேவ சமூகத்திலே பாவம் எட்டுகிறது. ஆண்டவர் பார்க்கிறார், இந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அங்கே விருப்பப்படுகிறார். இந்த பூமியை அழிக்க வேண்டும். ஏனென்றால் பூமியில் வாழ்கின்ற மக்கள் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் தங்களுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்கள். மனம் போன போக்கிலே வாழுகிறார்கள். பாவத்திலே வாழ்ந்து பாவம் அங்கே மேலே வானத்திலே எட்டும் அளவுக்கு அவருடைய பாவம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்து அவர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சித்தம் கொள்கிறார். நடந்தது என்ன? நோவா தன் காலத்திலே வாழ்ந்த எல்லா மக்களிலும் உத்தமனாய் வாழ்ந்தார். ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டு வாழ்ந்தார்.
கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார். ஆகவே கர்த்தர் நோவாவை தெரிந்தெடுக்கின்றார். இந்த பூலோகத்திலே பாவத்திலே வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே நோவா பரிசுத்தமாய் வாழ்ந்தபடினாலே நோவாவை ஆண்டவர் தெரிந்தெடுக்கின்றார். அவரை காப்பாற்றும்படியாக அங்கே நோவாவுக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை என்ன? நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. பேழையை உண்டாக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொன்னார். ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்புக்காக ஒரு தனி மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இறங்கி வருகிறார். காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன், அவன் உத்தமனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான், ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பாவத்திலே வாழ்கின்ற மக்களோடு கூட என்னுடைய மகனையும் நான் அழித்துவிடக்கூடாது என்று சொல்லி இந்த நோவாவை காப்பாற்றும்படியாக கர்த்தர் முயற்சி எடுக்கிறார், பிரயாசப்படுகிறார். இறங்கி வருகிறதை இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லி ஆண்டவர் தனிப்பட்ட மனிதனுடைய விடுதலைக்காக தனிப்பட்ட மனிதனை காப்பாற்றும்படியாக அவர் இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையின்படியே நோவா செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 22 வசனத்தில் சொல்லப்படுகிறது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இன்னுமாக ஆண்டவராகிய கர்த்தர் நோவாவை நோக்கி சொல்றாரு. 7ஆம் வசனத்தில் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஹல்லேலூயா. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி பாருங்க. இந்த நோவாவை கர்த்தர் நீதிமானாக கண்டபடினாலே நோவாவை காப்பாற்றும்படியாக தேவன் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறோம். உத்தமனுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த நோவா எல்லா மனிதர்களோடு கூட வாழ்ந்தாலும் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரோடு சஞ்சரித்தபடினாலே கர்த்தர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கொடிய காலகட்டத்திலே கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்காக அவர் இறங்கி வருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பாதுகாப்பை விரும்புகிற ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக, நம்மை விடுதலையாக்கும்படியாக, இந்த கொள்ளை நோய் நம்மை பரவாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாக கர்த்தர் இறங்கி வருகிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரோடு சஞ்சரிக்க வேண்டும், அவருக்கு முன்பதாக நீதிமானாய் வாழ வேண்டும். கர்த்தர் நமக்கு சாட்சி கொடுக்கணும். உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியுமா? சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்படி சாட்சி பெறும்போதும் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே நம்மை காப்பாற்றும்படியாக அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அதம் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதோடு கூட மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இப்படி இருக்கு, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி யோசேப்பு சொல்கிறார். காரணம் என்ன? கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். யோசேப்பு காரிய சித்தியுள்ள ஒரு மனிதனாக உருவாகிறான். யோசேப்புடைய காரியமெல்லாம் வாய்க்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிகிறது. ஆகவே யோசேப்பு சொல்லுகிறார், பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது, பாவம் நெருங்கி நிற்கிறது. அந்த நெருங்கி நிற்கிற பாவத்தை இந்த யோசேப்பு உதறி தள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? இப்படி ஒரு பொல்லாங்க செய்வதற்கு நான் உடன்பட மாட்டேன் என்று சொல்லி இந்த யோசேப்பும் பொல்லாப்புக்கும் விலகி ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம், பாவத்துக்கும் விலகி ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கேடகமாக இருந்தார். நம்ம நினைக்கலாம் யோசேப்பு உத்தமான இருந்ததுனால உடனே ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டானாம். இல்லை, பலவிதமான பாடுகள் வந்தது, பலவிதமான ஒருக்குலைந்த சூழ்நிலைகள் வந்தது. எல்லாராலும் மறக்கப்பட்டான், எல்லாராலும் கைவிடப்பட்டான். எல்லா சூழ்நிலைகளிலும் அவனுக்கு அங்கே சாதகம் இல்லாமல் இருந்தாலும் யோசேப்பு கர்த்தரை விடவில்லை, கர்த்தரோடு கொண்டுள்ள அந்த ஐக்கியத்தை விடவில்லை. தேவனுக்கு விரோதமாய் நான் பொல்லாங்கு செய்வது எப்படி, பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னை ஒரு பரிசுத்த மனிதனாக அவன் காத்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. சிறைச்சாலையிலே போடப்படுகிறான். சிறைச்சாலையில் இருக்கிற
அந்த பானபாத்திரக்காரனிடத்தில் சொல்கிறான், நீ வெளியே வரும்போது நீ என்ன செய்ய வேண்டும், என்னை நினைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லி அனுப்புகிறான். வெளியே வந்த பானபாத்திரக்காரனின் தலைவனும் இந்த யோசேப்பை மறந்து விடுகின்றான். நடந்தது என்ன? கர்த்தர் யோசேப்பை நினைத்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் யோசேப்பை நினைத்தார். அங்கே சிறைச்சாலையிலே கிடந்த நாட்கள் முழுவதும் யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தார். இன்னைக்கு நிறைய நேரம் நினைக்கலாம், நான் ஆண்டவருக்கு முன்பதாக நான் நல்லா வாழ்கிறேன், நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், கர்த்தரோடு உறவு எனக்கு இருக்கிறது, ஆனால் எனக்கு ஏன் இந்த பாடு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் யோசேப்புக்கு பாடு இல்லாமல் இருந்துச்சான்? யோசேப்புக்கு பாடு இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது. ஆனாலும் அவன் உத்தமத்தில் நிலைத்திருந்தான். உத்தமத்தில் நிலைத்திருந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு கேடகமாக இருந்து அவனை எகிப்து தேசத்திலே ஒரு அதிகாரியாக உயர்த்தி ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் காரிய சித்தி உள்ளவர்களாக வாழ்கிறோம். அதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? ஒருவேளை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் நம்மை தொட்ட வரும்போது வேதத்தின் அடிப்படையிலே இந்த யோசேப்பு சொன்னது போல நாம் சொல்லணும், தேவனுக்கு விரோதமாக நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்துக்கு விலகி ஓடுகிற மக்களாய் நாம் வாழ வேண்டும். அதைத்தான் அங்கே தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார், பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும் என்று சொல்கிறார். பாலிய இச்சைகள் நம்மை அங்கே பாதாளத்துக்கு தள்ளிவிடும். பாலிய இச்சைகள் நம்மை பாதாளத்துக்கு கொண்டு சேர்த்துவிடும். ஆகவே அந்த பாலிய இச்சைகளை நாம் உதறி தள்ளிவிட்டு பரிசுத்தராகிய ஆண்டவரை நோக்கி ஓடும்போது கர்த்தர் நம்மை அங்கே நிறைவான வாழ்வுக்கு வழிநடத்துகிறார் என்பதை வேதவசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே பாலிய இச்சைகளுக்கும் துர்க்கிரியைகளுக்கும் விலகி ஓடி பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே யோசேப்பை போல நாமும் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழ்ந்து கேடகமத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது யோபுவின் புஸ்தகத்தை நாம் திருப்பி வைத்துக்கொள்வோம். அதில் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்ன? அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த யோபுடைய சரித்திரம் அடிக்கடி நாம் சிந்திக்கிற ஒரு சரித்திரம் தான். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த சரித்திரத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? யோபுவும் அங்கே உத்தமன் என்று சொல்லப்படுகிறது, சன்மார்க்கன் என்று சொல்லப்படுகிறது, தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். பொல்லாப்பு அப்படின்னா விலகி ஓடுகிறவன். இன்னுமாக அவனை குறித்து சொல்லப்படுகிறது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தகப்பனாக இருந்தான். தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்திலே திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு மனிதன். இப்படி ஜெபிக்கிற ஒரு மனிதன் அவன் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பான்? ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்குங்க, எங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதன், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன், பொல்லாப்புக்கு விலகி இருக்கிற ஒரு மனிதன். இந்த மனிதனுக்கு பாடு வரணுமா வரக்கூடாதா? நம்ம உலக பிரகாரமாக என்ன சிந்திப்போம்? அவனுக்கு பாடே வரக்கூடாது. நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், பிள்ளைங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறான், அவனுக்கு என்ன வரக்கூடாது? பாடே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திப்போம். ஆனால் யோபுக்கு வந்த பாடு அதிகமான பாடு. என்ன பாடு? எல்லாவற்றையும் யோபு இழந்து விட்டான். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறான். எப்படி ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவரே, என் பிள்ளைங்கள்லாம் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். நடந்தது என்ன? எல்லா பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அவனுக்கு செல்வம் இருந்தது, எல்லாம் அழிந்து போனது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அப்படியே இழுத்து மூடி என்ன செஞ்சிருவோம்? படுத்துருவோம். ஆனால் இந்த யோபு குறித்து நான் பார்க்கும் பொழுது யோபு இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இவ்வளவு கஷ்டங்கள் வருது, எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் திறப்புன்னு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, என் பிள்ளைகள், என் செல்வம் எல்லாம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக நான் வாழணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆனால் என்ன நடக்கிறது? எல்லாம் இழந்து போகிறான். இழந்து போகும்போது கூட யோபு ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறை சொல்லவில்லை. ஆகவே நடந்தது என்ன? தொடர்ந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த உத்தமனுக்கு ஆண்டவர் கேடகமாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனை ஆண்டவர் அழித்து விடவில்லை, அவனை அப்படியே விட்டுவிடவில்லை. பாடுகள் போராட்டத்துக்கு அனுமதித்து அதோடு கூட விட்டுவிடவில்லை. இந்த பாடுகள் கடந்து போகும், இந்த உபத்திரவங்கள் கடந்து போகும், இந்த வேதனைகள் கடந்து போகும் என்று சொல்லி அந்த யோபுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். வேதத்தில் நாம் வாசித்த வண்ணமாக 42ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது
யோபுடைய முகத்தை கர்த்தர் பார்த்தார் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் யோபுடைய முகத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு இருந்தது. அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சு? புண்களால் நிறைந்திருந்தது, பருக்களால் நிறைந்திருந்தது. ஒருவரும் பார்க்க முடியாது. ஆனால் யாரை பார்த்தா? ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவரும் யோபுடைய முகத்தை பார்த்தார், அவனுடைய துன்பத்தை பார்த்தார், அவனுடைய கஷ்டத்தை பார்த்தார், அவனுடைய உத்தமத்தை பார்த்தார். மனைவி சொன்னான், உத்தமத்தில் யாயா நூன் நிலைத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் சொல்கிறாரு, உத்தமத்தில் தான் என்ன செஞ்சணும்? நிலைத்திருக்கணும். பைத்தியக்காரி பேசுவது போல நீ என்ன செய்த? பேசாத என்று சொல்லி தன் மனைவியை கடிந்து கொள்கிறதை நான் பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட உத்தமத்திலே நான் நிலைத்திருக்க முடியுமா? நல்ல வேதம் வாசிக்கும், நல்ல ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, எதிர்காலத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நேர்மாறாக நடக்காமல் எதிர்மறையாக நடக்கிறது. நம்ம சோர்ந்து போகிறோம், நம்முடைய பலம் குன்றி போகிறது, வேதனைப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், கவலைப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய வாழ்விலே இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு அதிகமாக தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையிலும் அங்கே முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபு எல்லாவற்றையும் 2 மடங்கு பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொரோனா காலம் யாருடைய முகத்தை பார்க்க, ஒருவருக்கு முகத்தை பார்த்து கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒருவருக்கு கொரோனா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டால் அந்த வீட்டு பக்கம் போக முடியாத ஒரு சூழ்நிலை, விசாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய முகத்தையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய முகத்தை பார்த்து நமக்கு உண்டான பலவீனங்கள், நமக்கு உண்டான சுகவீனங்கள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே காலவேளையிலே இந்த ஒலிபெருக்கி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, உத்தமர்களுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். நோவாவுக்கு ஆண்டவர் கேடகமாக இருந்தார், யோசேப்புக்கு ஆண்டவர் கேடகமாக இருந்தார், யோபுக்கு ஆண்டவர் கேடகமாக இருந்தார். அந்த விதமான ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அவர் கேடகமாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பாவத்துக்கு விலகி இருக்கவும், பொல்லாப்புக்கு விலகி இருக்கவும், பரிசுத்தமாய் வாழவும், கர்த்தரோடு நேரத்தை செலவிடவும் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கிருபையாக ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தை விட்டு சுவாமி, நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமையினாலும் கனத்தினாலும் மகிமையினாலும் தேவன் முடிசூட்டுவராக தேவனுடைய பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்படியாக, கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் என்று நிச்சயத்தோடு நம்மை அர்ப்பணித்து இந்த பாடலை பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவபலிதனை கண்டடைவோம், மனதின் காரிருள் நீக்கிடவே மாசமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீக்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின்
கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவாம், கருத்தாய் காத்திடுவாம். கண்கள் அவன் மீது வைத்திடுவாம், கருத்தாய் காத்திடுவாம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் இயேசுவின் பாதத்திலே. மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் இயேசுவின் பாதத்திலே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் இன்று மாறாது இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கிருபையாக ஆண்டவரே, நீர் கொடுத்த மகிழ்ச்சியான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேளையிலும் ஆண்டவரே, எங்களோடு கூட இடைபெற்று ஆராதனை வேளையிலே உடைய மகிமையினாலும் உடைய கிருபையினாலும் முடி சுற்றின தயவுக்காக ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைப்படி சுவாமி, நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் உத்தமமாய் நடந்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கற்று உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுக்கு பயந்து பொல்லாம்புக்கு விலகுகிற மக்களாய் பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாய் வாட தேவனுங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, யோசேப்பை போல யோபுவை போல நாங்கள் நெருக்கப்பட்டாலும் கடினமான பாதைகளை கடந்து வந்தாலும் உம்மை முழுவதுமாக நம்பி வாழவும் உம்முடைய பாத வழியிலே நாங்கள் காத்திருக்கவும் தேவனுங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணி மணி போல பாதுகாத்துக் கொள்வீராக. பலவீனங்கள், சுகவீனங்கள், கடன் பிரச்சனைகள், கண்ணீரின் பாதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. கையிட்டு செய்கிற பணிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல ஜனங்களை பார்க்கலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் எல்லா குடும்பத்து பிள்ளைகளையும் உடைய ஆசீர்வாதத்தினாலே தேவன் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, பொல்லாப்புக்கும் வாதைக்கும் தீங்குக்கும் கொள்ளை நோய்க்கும் விலைக்கு மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தேசம் கொடிய கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவர் இருக்கிற சூழ்நிலை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சுவாமி, தேவன் தாமே இந்த கொரோனா வைரஸை ஆண்டவர் தேசத்தை விட்டு முற்றிலுமாக நீர் அகற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நினிவே பட்டணத்தின் மீது மனமிறங்கின ஆண்டவர் உங்களுடைய இந்திய தேசத்தின் மீது மனமிறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, உங்களுடைய கிருபைகளை ஊற்றுவீராக. கண்ணோக்கமாக இருக்கிற ஆண்டவர் சுவாமி, ஒவ்வொரு ஆண்டவரை குடும்பத்தின் பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. உங்களுடைய தேசத்தின் எல்லாம் ஆண்டவரே மாநிலங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் குறைந்து போக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாம் உம்மாலே கூடும். எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன் தாமே ஒரு விசை இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எப்போதும் ஆண்டவரே அன்பு பிள்ளைகளோடு நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவர் இந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் திடப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவர் பலவீனத்திலிருந்து முற்றிலுமான விடுதலை கர்த்தர் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவருடைய பாதுகாவல் எங்களோடு தங்கியிருக்கட்டும். சுற்றிலும் மேலே எடுத்து பாதுகாத்துக் கொள்கிற ஆண்டவர் அப்பா, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவர் இணையதள வழியாக இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிங்க. கன்னிமணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிரசன்னமும் தயவும் இரக்கமும் எப்போதும் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
பரிசுத்தமான கரத்தில் தருகிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன். ஆமென். God bless you.